மைண்ட் பாடி ஸ்பிரிட் ஹீலிங் சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி என்னோட வீடியோவில் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயத்தை உங்களை கூட ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். எப்போவுமே நம்ம மைண்டு சைக்காலஜி அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது, ஹீலிங் அப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக் ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். அதாவது நம்ம வந்து வாழ்க்கையில் எவ்வளோ மேலே போனாலும், எவ்வளோ கீழே போனாலும், எப்படி நம்ம தன்னம்பிக்கையோடு இருக்கணும், எப்படி நம்ம நிலைமையை உணர்ந்து இருக்கணும், நம்ம வந்து எப்போவுமே நம்மளாக தான் இருக்கணும், அப்படி எல்லாமே இருந்தால் ரொம்ப நல்லது. இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். அது நம்ம வேலைகள் நம்ம செஞ்சுக்கிட்டு மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சாப்பிட்ட தட்டை நம்ம கழுவணும், நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம இடங்களை சுத்தமாக வச்சுக்கணும். சில கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த முக்கியமான விஷயங்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எந்த நிலைக்கு போனாலுமே நம்மளை ஒரு கண்ட்ரோலாக நம்ம இருக்கிறதுக்கு நமக்கு உதவும். சில நேரங்களில் நம்ம இவ்வளோ மேலே டாப்புக்கு போனாலும் சில வகையான கேரக்டர்ஸ் வந்து நம்மளை டக்குன்னு கீழே இழுத்து கீழே கொண்டு வந்து விட்டுரும். அதே போல் வந்து நம்ம அடுத்தவங்க மத்தியில் வந்து இவ்வளோ பெரிய ஆனாலுமே சில கேரக்டர்ஸு அவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாவோ அவ்வளோ பெரிய அந்தஸ்தில் அதில் இருந்தாலுமே எல்லாமே வேஸ்ட்டு அப்படிங்கிற நிலைமையில் வந்து சில கேரக்டர்ஸ் உண்டு பண்ணிடும். ஸோ வந்து அதில் வந்து ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஒரு 3 பேர் நான் சந்தித்த பல பேரில் இந்த 3 பேர் செஞ்ச விஷயம் எனக்கு வந்து என்னடா இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு நான் மனசு நொந்து போன விஷயங்கள். அதாவது அவங்க அவ்வளோ பெரிய ஆள், அவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிட்டாங்க, வாட் இஸ் த யூஸ் அப்படின்னு நான் நினச்ச அந்த 3 சம்பவங்கள் நான் அவங்க கூட ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். இதில் வந்து 2 பேர் இந்தியன், ஒருத்தர் சைனீஸு. அதாவது இவங்க நான் சொல்லக்கூடிய ஆள்னு இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே அவங்களுக்கு தெரியும், அந்தளவு அவங்க பிரபலமானவங்க. ஸோ நான் இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா விளக்கலை. அதில் ஒரு இந்தியர் ஃபஸ்ட்டு உள்ளவர் சொல்கிறேன். இவர் வந்து வேர்ல்டில் ஒரு டாப் லெவலுக்கு போயிட்டு, இந்தியாவில் டாப் லெவலுக்கு போயிட்டு, அந்தளவுக்கு மேலே போயிட்டு இப்போது ஒரு கீழே சாதாரண நிலைமைக்கு வந்துட்டார். அப்படிப்பட்டவர் அவரு வந்து இருக்கும்போது எப்படி அவர்கிட்ட வந்து 99% விஷயங்கள் வந்து அவர் வந்து நம்ம கற்றுக்கலாம். அவ்வளோ விஷயங்களை வந்து அவர் பல விஷயங்கள் இன்ஸ்பிரேஷனாக இப்போவும் இருக்கவர். ஆனால் அவர் வந்து உச்சக்கட்டத்தில் இருக்கும் பொழுது அவர் அப்படி அந்த கம்பெனிக்குள்ளே வந்தார்னாவே நடக்க அப்படி அவரை சுற்றில 10-15 பேர் அப்படி சுற்றில வருவாங்க. அவங்க அசிஸ்டன்ஸுகள், செக்ரட்டரி அவங்கெல்லாம். அவர் அப்படியே உள்ளே நுழைஞ்சிக்கிட்டே அப்படியே ஒரு அந்த ஆஃபீஸில் எல்லாமே இருக்கும். பாத்ரூம் இருக்கும், ஸ்பா இருக்கும், ஃபிட்னஸ் சென்டர் இருக்கும், எவ்ரிதிங் அங்கே இருக்கும். அப்படி நடந்து அப்படியே வந்துக்கிட்டே இருப்பார். அப்படி நடந்துக்கிட்டே அப்படி ட்ரௌசரை கழட்டிட்டு அப்படி பாத்ரூம் போய் குளிப்பார். அதில் சுற்றியில் எல்லாம் இருப்பாங்க. அப்படி டக்குன்னு குளிச்சுட்டு அப்படி வருவார். அப்படி வந்ததுமே வந்து ஒரு ஆள் தொடச்சி விடுவார். தொடச்சி விட்டு அப்படி எல்லாத்துக்கு முன்னாடி அவர் உள்ளாடைகளை கழட்டுவார். டக்குன்னு இன்னொருத்தர் உள்ளாடைகளை போட்டு விடுவார். டக்குன்னு வேறு புது செருப்பு போடுவார். அப்படி பண்ணுவார். அப்புறம் வந்து அப்படி நடந்து அப்படி போயிட்டுருப்பார். அப்படி போவார். அப்படி எக்ஸசைஸ் பண்ணுவார். அப்படி ஒரு 10-15 நிமிஷம் அப்படி பண்ணிவிட்டு அப்படி போவார். இந்த நிகழ்ச்சி எனக்கு பார்த்துமே கொஞ்சம் ஒரு ஷாக்காக இருந்தது. என்னடா இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவர் என்ன அவ்வளோ ஒரு காமன் சென்ஸ் இல்லாத ஆளா? எல்லாத்துக்கு முன்னாடி குளிக்கிறது, எல்லாத்துக்கு முன்னாடி அவுத்து போடுறது, அதை மாட்டுறதுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டு, அதை செருப்பு போடுறதுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டு, என்ன இது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஷாக்காக இருந்தது அவரை பார்த்ததும். இது ஒரு சம்பவம் எனக்கு வந்து ஒரு யோசிக்க வச்ச விஷயம். இன்னொரு இவர் வந்து ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர், பில்லியனர்னு சொல்லலாம்னு வைங்களேன். அவர் ஒரு சைனீஸு. அவர் வந்து இந்த சேம் பேட்டர்னான கேரக்டர்ஸ் தான் இருக்குது. அவர் வந்து அப்படி வருவார். வந்ததுமே வந்து அப்படி இதெல்லாம் பண்ணுவார். அவர் ஆஃபீஸ்க்கு வந்து அவர் ஃப்ரீ ஆகும்போது எல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படி வரும்போது டக்குன்னு இடையில வந்து ஏதாச்சும் ப்ரஷ் பண்ணார்னா கூட ப்ரஷ் பண்ணிட்டு அப்படி போட்டு போயிடுவார். அப்படி அந்த இதில் அப்படி செதறி விட்டுட்டு போயிடுவார். அடுத்து அசிஸ்டண்ட்டுக்கு தான் அந்த சிங்க் எல்லாம் சுத்தம் பண்ணணும். அப்புறம் வந்து அவர் இதே போல் கேரக்டர் தான் அவருக்கும். பப்ளிக்கில் குளிக்கிறது, அப்படி பண்ணுறது, அது செய்கிறது, சட்டை போடுறதுக்கு ஒரு ஆள் அப்படின்ற. இன்னொருத்தர் அவர் என்ன செய்வார்னு சொன்னால் சாப்பிடும்போது வேலைக்காரங்க, சர்வன்ட்ஸ் அவங்களாம் பண்ணுவாங்க. அவர் ஒரு மேனர்ஸ் இல்லாமல் அப்படி நிறைய உணவுகள் இருந்தாலும் சாப்பிட்டு அப்படியே சிந்திக்கிட்டு அந்த டேபிள் ஃபுல்லாக ஒரு அழுக்காக்கிக்கிட்டு, அப்புறம் வந்து ஒரு சாப்பாடு போடுறவங்களுக்கு ஒரு
மதிப்பு குடுக்காதாப்படி, அந்த உணவுக்கே ஒரு மதிப்பு குடுக்காத ஒருவேள அவரு பழகிட்டாரோ என்னமோ! அது தப்பா கூட இருக்கலாம். பட் அந்த டேபிள் கீழ ஃபுல்லா அப்படி இறஞ்சு கிடந்து ஃபுல்லாவும் சாப்பிட மாட்டாரு. அப்படியே அத விட்டுட்டு போவாரு. இந்த 3 வகையான கேரக்டர் பட் அவர் நெனச்சா அத மாத்திருக்கலாம், மாத்தலாம். இந்த பழக்கங்கள் வந்து ஒருவேள அவங்க சாதாரண நிலையில இப்ப இருந்தா அவங்க செஞ்சிருப்பாங்களா? அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. ஒருவேள நமக்கு பணம் அதிகமா இருக்கு. பணம் அதிகமா இருக்கனால நம்ம வந்து எப்படி வேணாலும் நடந்துக்கலாம். அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்ககிட்ட இருந்திருக்குமோ? அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்கு வருது. அப்புறம் வந்து இன்னொரு ஒருத்தர் இது உண்மை சம்பவம் தான். ஒருத்தர் அவங்க வந்து ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றாங்க. ஒரு பெரிய கோடீஸ்வரர் வந்து பார்த்தாராம். பார்த்துட்டு, "ஜஸ்ட் நீங்க வந்து எங்க வீட்டுக்கு வாங்க. நீங்க" ரொம்ப டீசென்ட்டா தப்பா அப்படின்லாம் ஒரு அசிங்கமான வார்த்தையில இல்ல. "ஜஸ்ட் நான் வந்து உங்கள வந்து நான் கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு வந்து நானு இவ்வளவு அமௌண்ட் குடுத்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. அமௌண்ட் சொன்னா ஒரு பெரிய அமௌண்ட். ₹1,00,00,000 வச்சுக்கங்களேன். ஒரு 1/2 அன் ஹவர் சும்மா நான் தப்பாவெல்லாம் எதுவும் நடந்துக்க மாட்டேன். ஜஸ்ட் உங்கள நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாராம். இது வந்து இப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் சிலருக்கு இருக்கு. இது நல்லதோ, கெட்டதோ பட் என்னத்த மேல போனாலும், என்னத்த கீழ போனாலும் நமக்குன்னு ஒரு டிக்னிட்டி, ஹியூமானிட்டி அத வந்து நம்ம கண்டிப்பா எப்பவுமே ஃபாலோ பண்ணணும். இல்லன்னு சொன்னா மேல போன உச்சி கோபுரத்தில இருக்கிறது எப்பவுமே கீழ வர்றதுக்கான வாய்ப்புகள் எப்பவுமே இருக்கு. இது நம்ம வந்து கோடீஸ்வரனா தான் இருக்கணும்ன்ட்டு இல்ல. நம்ம ஏழ்மையில இருக்கலாம், சாதாரண நிலைமையில இருக்கலாம், மிடில் கிளாஸா இருக்கலாம். எப்பவுமே நமக்கு கீழயும் பல பேர் இருப்பாங்க, நமக்கு மேலேயும் பல பேர் இருப்பாங்க. நமக்கு கீழ பல பேர் இருக்காங்கன்னு நம்ம நினைக்கும்போது, நம்ம பெரிய அது கோடீஸ்வரர் போல நடந்துக்குவோம். ஒரு விடை இல்லாத ஒரு ஒரு ஒ வீடே இல்லாதவங்க மத்தியில, ஒரு ரோட்ல வாழ்ந்துட்டு இருக்கவங்க மத்தியில, நமக்கு ஒரு குடிசை வீடு இருக்குன்னு வைங்களேன். அப்ப அவன் அவன் இப்ப அவங்கள பார்க்கும்போது இவன் பெரிய கோடீஸ்வரன் போல தான் இவனுக்கு ஒரு ஃபீலிங் வரும். அது குடிசையில இருக்கவங்களுக்கு பெரிய மாடி வீட்லயோ இதில இருக்கலாம் அவங்கள பார்த்தா பெரிய ஆளா தெரியும். பட் நம்ம நினைப்புகள்ல எப்பவுமே நம்ம அ செ புரிஞ்சுக்க வேண்டியது கீழேயும் நம்ம 10 பேர் இருப்பாங்க, 1000 பேர் இருப்பாங்க. மேலேயும் 1000 பேர் இருப்பாங்க, 10 பேர் இருப்பாங்க. ஸோ எந்த நிலையிலயுமே நம்ம நிலைமைய புரிஞ்சு அந்த அ அந்த நல்ல விஷயங்கள, நம்மகிட்ட உள்ள விஷயங்கள வந்து பெறலாம நம்ம வந்து அடுத்தவங்கள மதிக்கணும். அடுத்தவங்கள மதிக்கிறதுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இப்படிப்பட்ட கேரக்டர்ஸ்லாம். நம்ம வந்து சில நேரங்கள் வந்து திடீர்னு வீட்லயே இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸுகள் இருக்கலாம். நம்ம வந்து சில விஷயங்களுக்கு அன்னெசரியா அவங்க மேல கோவப்படுவோம். மரியாதை இல்லாம பேசுவோம். அதே நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதே கோவத்த, அதே மரியாதை இல்லாத வார்த்தைகள நீங்க உங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்க மேனேஜர்ட்ட யூஸ் பண்ணுவியா? செய்ய மாட்டோம். ஏன்னா உடனே உங்க வேலை போயிரும். தெரியும் நமக்கு எங்கேங்க எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு. ஆனா எந்த கட்டத்திலயுமே நம்மளுடைய நிலைமையில வந்து எந்த நிலைமையிலயுமே நம்ம இந்த ஒழுக்கங்கள், சில விஷயங்கள், பண்புகள வந்து மாறாம இருக்கணும். அது வந்து மிக 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 அடிப்படை. இந்த கருத்த வந்து இந்த வீடியோ மூலியமா நான் சொல்ல விரும்புறேன். இன்னொரு நாள், இன்னொரு செய்தியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.